கேப்டன் ஆலயத்தில் சமபந்தி விருந்தில் மக்களோடு சேர்ந்து சாப்பிட்ட பிரபலம். ஆச்சரியமா இருக்கே. மறைந்த கேப்டன் விஜயகாந்துடைய 73வது பிறந்த நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி மொத்த தமிழ்நாடே ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்கு. தேமுதிக அலுவலகத்துல கேப்டனுடைய மனைவி பிரேமலதா, மகன்கள் விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியனோட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க. கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது கேப்டன் பிறந்த நாள்னா சும்மா விட்டுருவாங்களா? ஸோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தடபுடல் விருந்து பரிமாறப்பட்டிருக்கு. அங்கு வயிறார சாப்பிட்டவங்கள கேப்டனுடைய மூத்த மகன் விஜயபிரபாகரன் நலம் விசாரிச்சு சாப்பாடு போட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நடிகர் ரோபோ சங்கருடைய மொத்த குடும்பமும் அங்க சமபந்தி விருந்துல கலந்துக்கிட்டது தான். ரோபோ சங்கர் மனைவி பிரியங்கா, பேரன் நட்சத்திரனை மடியில உட்கார வச்சபடியும், மகள் இந்திரஜா, மருமகன் கார்த்தின்னு எல்லாரும் பந்தியில பொதுமக்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இது குறித்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு. கேப்டன் பிறந்த நாளுக்கு வழங்கப்பட்ட அன்னதானம் கோவில் பிரசாதத்துக்கு சமமானதுன்னு நினைச்சு சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள்ல ரோபோ சங்கர் குடும்பமும் இருந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செலிபிரிட்டியோ சாமானியனோ எல்லாருமே கேப்டனுக்கு முன்னாடி ஒண்ணுதான்னு அவர் உயிரோட இருந்த போதும் சொன்னாரு. இப்பவும் அதை நிரூபிச்சிருக்கிறாருன்னு கண்ணீரோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.